السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சங்கியான ரமலான் மாதத்தை நமக்கு தந்து அதன் 6வது தினத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்று ஓதப்பட்ட பாடத்தில் நாம் தொழுகையினுடைய துவக்கத்தில் ஓதக்கூடிய வஜ்ஜஹத்து ஓதுவோமா இல்லையா? அந்த வஜ்ஜஹத் இன்று ஓதப்பட்டது. இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி இன்று ஓதப்பட்டது. நான் என்னுடைய முகத்தை வானம் பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கமே முன்னோக்குகிறேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைக்கக்கூடியவனாக இல்லை, முழுமையாக அல்லாஹ்வின் பக்கமே எனது முகத்தை நான் முன்னோக்குகிறேன் என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி இன்று ஓதப்பட்டது. அதைத் தொடர்ந்து நாம் வஜ்ஜஹத்தை ஓதக்கூடிய அடுத்த செய்தி அதுவும் இன்றைய பாடத்தில் ஓதப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான்: குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய நான் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணிகள், அதே போல என்னுடைய மரணம் எல்லாம் இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே என்றும் லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் இல்லை. ஒபிதாலிக உமிர்த்து, அப்படித்தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். வான அவ்வலுல் முஸ்லிமீன், நான் முதலாவது முஸ்லீமாக இருக்கிறேன் என்று சொல்லுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட செய்தியும் இன்று ஓதப்பட்டிருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, இந்த வஜ்ஜஹத்துவை நாம் எடுத்துக்கொண்டால் முதலில் முழுக்க நாம் நம்மை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறோம். தொழுகையை துவங்கும் பொழுதே, யா அல்லாஹ், என் முகத்தை உன் பக்கம் தான் முன்னோக்குறேன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தான், என்னுடைய எல்லா வணக்கங்களும் உனக்குத்தான், நான் உன்னை தவிர உனக்கு இணையாக வேறு யாரும் கிடையாது என்று முதலிலே அல்லாஹ்விடத்திலே முன்னோக்கி அவனிடத்திலே நம்முடைய அமல்களை ஒப்படைக்கக்கூடியது தான் அந்த வஜ்ஜஹத்து. முழுக்க என்னுடைய எல்லா செயல்களும் அல்லாஹ் உனக்காகத்தான் நான் செய்கிறேன். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி, எல்லாம் அல்லாஹ்விற்காக. இந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஏராளமான செய்திகள் ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது நம்முடைய அமல்கள் என்பது இஹ்லாஸான முறையில் இருக்க வேண்டும், நம்முடைய அமல்கள் என்பது மிக தூய்மையான முறையில் இருக்க வேண்டும் என்பதை மிகவும் அதிகமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் ஹதீஸில் பார்க்கிறோம், ஹாக்கிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு ஆள் வர்றாங்க. வந்து ஒரு மதீனாவிற்கு ஒருவர் வருகிறார்கள். வந்து சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருந்து மக்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறார்கள், அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. வந்த மனிதர் கேட்கிறார், இது யார்? இவங்க தான் அபூ ஹுரைரா. நேராக அவங்க பக்கத்தில் போய் இருந்துறாங்க. நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு செய்தியை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டேருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு மனதில் ரொம்ப பதிய வைத்த ஒரு செய்தியை எனக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று அந்த மனிதர் கேட்கிறார்கள். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சரி நான் சொல்கிறேன், நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எனக்கு ஒரு செய்தியை சொல்லித்தந்து அதை நான் மனதில் ஏற்றிக்கொண்டு நான் மனதிலே பதிய வைத்த ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொல்ல அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. சிறிது நேரம் கழித்து அவர்கள் மயக்கத்திலிருந்து தெளிவு பெறுகிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பள்ளியில் ஒன்றாக இருந்தோம், இந்த வீட்டில் ஒன்றாக இருந்தோம், இந்த இடத்துல தான் இருந்தோம். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அந்த நேரத்தில் நானும் அவங்களும் தான் இருந்தோம், வேறு யாரும் இல்லை என்று சொன்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு திருப்பியும் வாங்கி விழுந்துடுறாங்க. சிறிது நேரம் கழிகிறது, மீண்டும் அந்த மயக்கத்திலிருந்து தெளிவு பெற்று எழும்புகிறார்கள்.
நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இடத்திலே நாங்கள் இருவர் மட்டும்தான் இருந்தோம், வேறு யாரும் இல்லை. அந்த நேரத்தில் அவர்கள் என்னிடத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள், அந்த செய்தியை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்ல மீண்டும் மயங்கி விடுகிறார்கள். இந்த மயக்கம் சற்று கூடுதலான நேரமும் எடுத்தது என்று ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அந்த மயக்கத்திலிருந்து மீண்டும் தெளிவு பெறுகிறார்கள். நாம் இப்பொழுது சொல்ல வரக்கூடிய செய்தி நாம் எவ்வளவு முக்கியமான செய்தி என்பதை சிந்திக்க வேண்டும். எவ்வளவு முக்கியமான செய்தி, அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் 3 முறை மயங்கி விழுகிறார்கள் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்றால் இந்த செய்தியின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை நினைவுபடுத்துவேன். இப்போ 3வது முறை அவர்கள் எழுந்துவிட்டு சொல்கிறார்கள், முதலாவதாக மறுமையில் யாரை குறித்து விசாரிக்கப்படும் என்று சொன்னால், ஒரு குர்ஆனை மனனம் செய்து ஓதக்கூடிய ஒரு காரியை அல்லாஹ்வுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படும். அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த காரி அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பானா, உனக்கு நான் குர்ஆனை கற்று தந்தேனே? ஆமாம். அப்படியானால் நான் கற்றுத்தந்த குர்ஆனை வைத்து நீ என்ன செய்தாய்? யா அல்லாஹ், அதை நான் இரவெல்லாம் ஓதிக்கொண்டிருந்தேன், இரவெல்லாம் நான் ஓதிக்கொண்டிருந்தேன் என்று அந்த காரி சொல்கிறார். அப்போ அல்லாஹ் சொல்வானா, கதபுத்த, நீ பொய் சொல்றா, நீ பொய் சொல்றா. உடனே மலக்குகளும் சேர்ந்து சொல்வார்களாம், கதபுத்த, நீ பொய் சொல்கிறாய். அல்லாஹ் சொல்வானா, நீ குர்ஆனை ஓதினது உண்மைதான், குர்ஆனை நீ ஓதினது உண்மைதான், ஆனால் எதற்காக ஓதினாய் தெரியுமா? மக்கள் உன்னை காரி நல்ல ஓதக்கூடியவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ஓதினாய், எனக்காக நீ ஓத இல்லை. நீ என்ன நாடினியோ அது உலகத்தில் உனக்கு கிடைக்கவும் செய்தது. மக்கள் எல்லாம் உன்னை பாராட்டணும்னு நினைச்சா மக்கள் உன்னை பாராட்டி விட்டார்கள், ஆனால் இன்று உனக்கு எதுவும் கிடையாது என்று சொல்லி அவனை நரகத்தில் போடுங்கள் என்று சொல்வான் என்று ஹதீஸிலே வருகிறது. இவன் தான் முதல் ஆள். இரண்டாவது ஒருவர் வருவார். அவர் யார் என்று சொன்னால், அவரை பார்த்து அல்லாஹ் கேட்பான், உனக்கு நல்ல செல்வத்தை நான் தந்திருந்தேனே, அதை வைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். உடனே அந்த ஆள் சொல்வார், ஆமாம் அல்லாஹ், நீ எனக்கு நிறைய செல்வத்தை தந்திருந்தா, நான் அதை அதிகமாக நிறைய தர்மம் செய்தேன், நான் என் குடும்பத்தார்களுக்கு நல்லா கொடுத்தேன், மற்ற மக்களுக்கு நல்லா கொடுத்தேன், நிறைய தர்மம் செய்தேன் என்று சொல்லும் பொழுது உடனே அல்லாஹ் சொல்வான், கதபுத்த, நீ பொய் சொல்கிறாய். மலக்குகளும் சேர்ந்து சொல்வார்கள், கதபுத்த, நீ பொய் சொல்கிறாய். அப்போ அல்லாஹ் சொல்வானா, நீ கொடுத்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் எதற்காக நீ கொடுத்தாய் என்று சொன்னால், மக்கள் உன்னை கொடைவல்லல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக கொடுத்தாய். மக்கள் உன்னை கொடைவல்லல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக கொடுத்தாய். மக்களும் சொன்னார்கள், மக்களும் பாராட்டி விட்டார்கள், முடிந்து விட்டது, இங்கே உனக்கு எதுவும் கிடையாது, இவரை நரகத்தில் போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானாம். 3வது ஒரு ஆள் வருவார். இவர் யாருன்னு சொன்னால், போரில் ஷஹீதான ஒரு ஷஹீது, போரில் கலந்து கொண்டு ஷஹீதானவர். இவரை அழைத்து அல்லாஹ் கேட்பானா, நீ என்ன செய்தா, என்ன அமல் செஞ்சா? யா அல்லாஹ், உனக்காக நான் போரிற்கு சென்று போர் செய்து அதிலே நான் கொலை செய்யப்பட்டேன். அல்லாஹ் சொல்வானா, கதபுத்த, நீ பொய் சொல்றா. மலக்குகளும் சொல்வாங்க, நீ உன்னை மக்கள் எல்லாம் நல்ல வீரர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக போருக்கு சென்றாய், சொல்லப்பட்டு விட்டது, இப்பொழுது உனக்கு எதுவும் கிடையாது என்று சொல்லி இந்த 3 பேரும் நரகத்திலே போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் என்ற செய்தியை சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆள்கிட்ட சொன்னாங்க. கண்ணியமான பெருமக்களே, இந்த செய்தியை நாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆனை ஓதியவன், கொடைவல்லல், போரிலே ஷஹீதானவன், எல்லாம் பெரிய பெரிய விஷயம், நிறைய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய விஷயம். ஆனால் அதிலே எப்பொழுது இஹ்லாஸ் இல்லையோ, அதிலே எப்பொழுது உள தூய்மை இல்லையோ, அல்லாஹ்விற்காக செய்கிறோம் என்ற எண்ணம் இல்லையோ, அப்பொழுது அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாததாக, அது அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு காலிஸன் உப்துகிய பிஹி வஜ்ஹுஹு அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அமல் அல்லாஹ்வினுடைய திருமுகத்தை மட்டும் முன்னோக்கி அதற்காகவே காலிசான முறையிலே மன தூய்மையோடு செய்யப்படுகிறதோ, அது அல்லாத மற்ற அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதே இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அதன் நோக்கம் என்பது அல்லாஹ், அவனுக்காக நான் செய்கிறேன், அவன் பார்க்கிறான் என்பதற்காக நான் செய்கிறேன், அவனுடைய திருப்திக்காக நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர
பிறர் பார்க்கிறார்கள் என்ற எண்ணமோ பிறர் புகழ வேண்டும் என்ற எண்ணமோ ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விடுமேயானால் அது அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக ஆகிவிடுகிறது என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு அழைப்பாளர் அழைத்து சொல்வாராம், யார் மன் கான அஷ்ரக ஃபீ அமலின் அமிலஹு லில்லாஹி அஹதன், அல்லாஹ்விற்காகவே செய்ய வேண்டிய அமலிலே யாராவது ஒருவர் இன்னொருவரை கூட்டாக்கினால் என்ன அர்த்தம்? அமல் சொல்கிறது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அதே நேரத்தில் இன்னொருவர் புகழ வேண்டும் என்பதற்காக செய்தால், மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தால், என்னை நல்ல தொழுகையாளி என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்தால், கொடைவள்ளல் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்தால், அப்படி யார் அமலிலே அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய அமலிலே பிறரை கூட்டாக்கி விடுகிறார்களோ அவர்கள், நீங்க யாரை கூட்டாக்குனீங்களோ அவங்கள்ட்ட போய் அதுக்குரிய நன்மையை கேட்டுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்களாம். ஒரு அழைப்பாளர் அழைத்து இப்படி சொல்வார்களாம், நீங்கள் யாரை கூட்டாக்கினீர்களோ யாருக்காக அந்த அமலை செய்தீர்களோ அவர்களிடத்தில் சென்று அந்த நன்மையை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனோடு யாரையும் இணை வைப்பதை விட்டும் அவன் தேவையற்றவன், அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அழைத்து சொல்வார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, எனவே எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உக்பிருக்கும் பிமா ஹுவ அக்வஃபு அலைக்கும் இன்தி மினல் மஸீஹி தஜ்ஜால். சஹாபாக்கெல்லாம் ஒரு நேரத்தில் தஜ்ஜாலை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போ ரசூல் அங்கே வந்து கேட்குறாங்க, நீங்கள் தஜ்ஜாலை பற்றி பேசுகிறீங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பற்றி நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம், அவனுடைய ஃபித்னா எவ்வளவு என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். ரசூல் இங்கே சொல்கிறாங்க, நீங்கள் தஜ்ஜாலை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, ஆனால் தஜ்ஜாலை விட நான் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது, அதை உங்களுக்கு நான் சொல்லவா என்று கேட்டார்கள். சஹாபாக்கெல்லாம் யார் ரசூலல்லாஹ் அது என்ன என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷிர்குல் ஹஃபி, ரொம்ப மறைவான லேசான ஷிர்க்குன்னாங்க. அது என்ன அந்த ஷிர்க்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐ யகூமர் ரஜுல், ஒரு மனிதன் எழும்பி தொழுகைக்காக நிற்பான். தொழுகை யாருக்காக தொழுவனோ அல்லாஹ்வுக்காக தொழ வேண்டும். அல்லாஹ்விற்காக தொழக்கூடிய தொழுகையில் ஒரு மனிதன் நிற்பான், தக்பீர் கட்டிடுவான். இப்போ அங்கே இன்னொரு மனிதர் வருவார், உடனே இவன் தன்னுடைய தொழுகையை இன்னும் அலங்கரிப்பான், நல்ல நிறுத்தி தொழுவான். வளமையாக தொழுகிறதை விட நல்ல நிறுத்தி பிறர் பார்க்கணும், அவர் அந்த ஆள் வர்றாரு அவர் பாராட்டணும் என்பதற்காக தன்னுடைய தொழுகையை அவன் அலங்கரிப்பான். இதுதான் ஷிர்குல் ஹஃபி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, எனவே பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அமல்கள் என்றும் ஆகிவிடக்கூடாது. நம்முடைய அமல்கள் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். இருந்தால் நம்முடைய ஈமான் பூரணமானது. மன் அஹப்ப லில்லாஹி வ அப்கத லில்லாஹி வ அஅதா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் ஒருவர் பிறரை நேசிக்கிறார், எதற்காக? அல்லாஹ்வுக்காக. ஒருவர் இன்னொருவர் மீது கோபப்படுகிறார், அல்லாஹ்வுக்காக. ஒருவர் எடுத்து கொடுக்கிறார், அல்லாஹ்வுக்காக. ஒருவருக்கு கொடுக்காமல் தடுக்கிறார், அல்லாஹ்வுக்காக. அவர் செய்வது எல்லாம் அல்லாஹ்விற்காக என்று இருக்குமானால் அவன் இஸ்தக்மலல் ஈமான், பூரணமான ஈமான் உடையவன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, எனவே நம்முடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். பிறருக்காக நாம் எந்த காரியத்தை செய்தாலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதன், ஒரு உதாரணத்தை சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒரு பாறைக்குள் இருக்கிறார், ஒரு பாறைக்குள்ள இருக்கிறார். அந்த பாறை என்பது துவாரம் இல்லாத, ஓட்டை இல்லாத பாறை. உள்ளுக்கு என்ன நடக்குது என்பது யாருக்கும் தெரியாது. அதுக்குள் இருந்து ஒரு காரியத்தை செய்கிறார். அல்லாஹ் நாடினால் அந்த காரியத்தை அவன் வெளிப்படுத்துவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளிப்பட வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட பாறைக்குள் இருந்து அவர் செய்தாலும் அல்லாஹ் அதை வெளியாக்குவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனுடைய விளக்கத்தில் பெருமக்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள், நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, ஒரு நல்ல அமலை செய்கிறாயா, அல்லாஹ்விற்காக செய், அல்லாஹ்விற்காக செய், பிறருக்காக நீ செய்யாதே. அப்படி அல்லாஹ்விற்காக செய்தால் அது அல்லாஹ் நாடினால் அவன் வெளிப்படுத்துவான். அவன் வெளிப்படுத்தி உன் மீது மக்களுக்கு நேசத்தை உண்டாக்குவான், அது வேற விஷயம். அதனால நீ செய்வது பிறருக்காக செய்யாதே.
அதே போல ஒரு பாவத்தை செய்தாயா, மக்கள் பார்க்கையில் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு செய்யாத, அல்லாஹ் நாடினால் அதை வெளியாக்குவான் என்பதும் இந்த ஹதீஸ் சொல்லி தரக்கூடிய கருத்து என்று இமாம்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே நாம் ஷிர்க்கை விட்டும் ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதியை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மறுமையிலே ஒரு மனிதர் வந்து நிற்பார்கள், அவங்களுடைய பெட்ரோலை எல்லாம் கொண்டு வரப்படும். அல்லாஹ் பார்ப்பானா, இந்த பெட்ரோலை எடுங்க, இந்த பெட்ரோலை கழிச்சிருங்க, தூக்கி போடுங்க என்று அல்லாஹ் சில பெட்ரோலைகளை கழிப்பான். மலக்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ், அதில் எல்லாமே நல்ல செய்தி தானே இருக்குது, நல்ல காரியங்களாக இருக்கிறதே, அதை தூக்கி போட சொல்றியே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வானா, ஆம், அவர் செய்தது எல்லாம் நல்ல காரியம்தான், ஆனால் அது எதுவும் எனக்காக செய்யப்பட்டதல்ல, எனக்காக செய்யப்பட்டதல்ல, அவன் மக்களுக்காக செய்தான், அது எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்வான் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, எனவே இந்த முகஸ்துதி என்பது பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் புகழ வேண்டும், பிறர் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த செயலும் இல்லாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு இங்கே நான் நினைவுபடுத்துவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, இந்த ஷிர்க்கை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இந்த ஷிர்க்கை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எந்த ஷிர்க்கு? முகஸ்துதியை சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? இது ஃபஇன்னஹு அக்ஃபா மின் தபீபின் நம்லி, எறும்பு ஊர்ந்து செல்லும் பொழுது வரக்கூடிய சப்தத்தை விட ரொம்ப மெல்லிசா அது உங்களுக்குள்ள வந்துடும்டாங்க, அவ்வளவு மெல்லிசா உள்ளுக்கு வந்துடும். எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கெல்லாம் யார சொல்லலாம், அதிலிருந்து நாங்கள் தப்பிப்பது எப்படி என்று சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. நாம் எல்லாம் மனனம் செய்து அன்றாடம் ஓத வேண்டிய மிக முக்கியமான துஆ இது. இதுதான் முகஸ்துதியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய துஆ. எனவே நாம் இந்த துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் அன் நுஷ்ரிக ஷைஅன் நஅலமுஹு வ நஸ்தக்ஃபிருக லிமா லா நஅலம். யா அல்லாஹ், நாங்கள் அறிந்து கொண்டே உனக்கு இணை வைப்பதை விட்டும் உன்னிடத்திலே நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். உனக்கு அறியாமல் நாங்கள் எதுவும் இணை வைத்து விடாமல் நீ எங்களை அதிலிருந்து பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அறிந்து கொண்டே செய்வதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறோம். அறியாமல் எதுவும் நடந்திருந்தால் அதிலிருந்து பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்ற துஆவை நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன துஆ தான். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் அன் நுஷ்ரிக பிக ஷைஅன் நஅலமுஹு வ நஸ்தக்ஃபிருக லிமா லா நஅலம். இவ்வளவுதான் அந்த துஆ. இந்த துஆவை நாம் பாரமாக்கிக் கொள்ள வேண்டும், அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவனுக்காகவே செய்யக்கூடிய காரியங்களாக ஆக்கிக் கொள்வானாக. அவன் எந்த காரியங்களை ஏற்றுக்கொள்வானோ, பொருந்திக் கொள்வானோ, அத்தகைய நல்லமல்களை செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தருவானாக. பிறருக்காக செய்யக்கூடியவற்றை விட்டும் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாத்தருள்வானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாஹ் இஹ்லாஸை தருவானாக. இந்த ரமலானிலே நாம் பிடிக்கக்கூடிய நோன்புகளிலே இஹ்லாஸை தருவானாக. அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது அருளால் கபூல் செய்து கொள்வானாக என்று வேண்டியவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.